திருவாரூர் தியாகராஜர் கோயில் தமிழகத்தில் திருவாரூர் மாவட்ட தலைநகரான திருவாரூரில் அமைந்துள்ளது. இக்கோயில் மிகப் பழமையானதும் பிரம்மாண்டமானதும் ஆன பெரிய கோயில் ஆகும். இக்கோயில் சைவ மரபில் பெரிய கோயில் எனவும் திருமூலட்டானம் எனவும் பூங்கோயில் எனவும் அழைக்கப்படுகிறது. சைவத்திற்கு கோவில் தில்லை என்றால் இறைவன் உறையும் மூலஸ்தானம் திருவாரூர் ஆகும். இக்கோயில் நாயன்மார்களால் பாடல் பெற்ற தலங்களில் ஒன்றாகவும் பஞ்சபூத தலங்களில் பிருதிவி தலமாகவும் உள்ளது. உலகிலேயே மிகப்பெரிய தேரான ஆழித்தேர் திருவாரூர் கோவில் தேராகும். தேவாரப் பாடல் பெற்ற தலங்களில் சோழ நாடு காவிரி தென்கரை தலங்களில் அமைந்துள்ள 87வது சிவத்தலமாகும். திருவாரூர் சப்தவிடங்க ஸ்தலங்களின் தலைமை இடமாகவும் திகழ்கிறது. இது திருவாசக திருத்தலங்களில் ஒன்றாகவும் உள்ளது. இக்கோவிலில்தான் பசுவிற்கு நீதி வழங்கினார் மனு நீதி சோழன் 1. மேலும் திருவிசைப்பா திருப்பல்லாண்டு திருத்தலங்களில் ஒன்றாகும். 2. தல புராணம். திருமால் மன்னுமாமலராளோடு இலக்குமி பிள்ளைப்பேறு வேண்டி சிவபெருமானை பூசிக்க சிவபெருமான் தியாகேசர் திருமேனியை அளித்தார். திருப்பார்கடலில் திருமால் இத்தல இறைவர் தியாகராசரை தமது மார்பின் இருதய கமலத்தில் வைத்து பூசித்தார். திருமாலின் மூச்சினால் அவர் மார்பின் ஏற்ற இறக்கங்களில் இறைவர் நடமாடினார். பின் இம்மூர்த்தத்தை இந்திரன் வரமாகப் பெற்று பூசித்தார். அதன்பின் முசுகுந்த சக்கரவர்த்திக்கு இந்திரனால் வழங்கப் பெற்றது. இத்துடன் வழங்கப்பட்ட மேலும் 6 தியாகராச மூர்த்தங்கள் நிறுவப்பட்ட தலங்களுடனே இவை சப்த 7 விடங்க தலங்கள் எனப்படும். தல சிறப்புகள். பஞ்சபூத ஸ்தலங்களில் பூமிக்கான திருத்தலமான திருவாரூர் திருக்கோவிலில் காமிகாகம முறை பின்பற்றப்படுகிறது. இவ்வாகமத்து வழிநின்று துர்வாசர் மரபில் வந்த நயினார்களுரிமையில் தொழுவார் வன்மீகர் மற்றும் தியாகேசருக்கு தொண்டு புரிந்து வருகின்றனர். ஆசியாவின் மிகப்பெரிய தேர் திருவாரூர் கோவில் தேர் ஆகும். இத்தலத்தில் சாயரட்சை வழிபாட்டின் போது தேவேந்திரனை வந்து பெருமானை பூசிப்பதாக ஐதீகம். ஆதலால் தியாகேசருக்கு யோக வேஷ்டி தரித்து நயினார் பூசை செய்வர். திருவந்திக் காப்பழகர் என்று சிறப்பு பெயர் இதனால் ஏற்பட்டது. கமலை என்னும் பராசக்தி தவம் செய்த கமலாலயப்பதி ஆகும். எல்லா சிவாலயங்களின் சாநித்தியமும் சாயரட்சை எனப்படும் திருவந்திக்காப்பு நேரத்தில் இத்தலத்தில் விளங்குவதாக ஐதீகம். திருவாரூர் கோவில் சிதம்பரம் கோவிலை விட பழமையானது என்பதை குறிக்கும் வகையில் இங்கு பாடப்படும் தேவாரத்தில் திருச்சிற்றம்பலம் என்ற வார்த்தை குறிப்பிடப்படுவது இல்லை. மேலும் இதற்கு சான்றாக அப்பர் திருவாரூரில் கோவில் கொண்டது எந்நாளில் எனப் பாடிய 10 பாடல்களில் திருவாரூர் தில்லைக்கு முற்பட்டது எனக் குறிப்பிட்டுள்ளார். சுந்தரருக்காக 4வரில் ஒருவர் சிவனை வீதியில் நடந்து சென்று பெண் கேட்ட திருத்தலம். நட்பின் முக்கியத்தை உணர்த்து சுந்தரருக்கு தனி இடம் தந்த திருத்தலம். கர்நாடக சங்கீத மும்மூர்த்திகள் தோன்றிய திருத்தலம். நமி நந்தி அடிகள் நீரினால் விளக்கு ஏற்றிய திருத்தலம். பசுவிற்கு நீதி வழங்க தன் மகனை தேரின் சக்கரத்தில் இட்டுக் கொன்ற நீதி வழுவா மனுநீதி சோழன் வாழ்ந்த திருத்தலம். திருவாரூர் கோவில் அளவும் தெப்பக்குளமும் ஒரே அளவு கொண்டதாகும். இக்கோவில் 9 இராஜகோபுரம், 80 விமானம், 12 உயர மதில்கள், 13 மண்டபங்கள், 15 தீர்த்த கிணறுகள், 3 தோட்டம், 3 பிரகாரம் என பிரமாண்டமான கட்டட அமைப்பாகும். 24 உட்கோவில்களையும் 365 சிவலிங்கங்களையும் 86 விநாயகர் சிலைகளையும் கொண்ட திருத்தலம் திருவாரூர் ஆகும். இக்கோயிலில் சிவபெருமானுக்கு 2 சந்நிதிகள் உள்ளன. ஒன்றில் வான்மீகிநாதர் என்றும் மற்றொன்றில் தியாகராஜர் என்றும் சிவபெருமானுக்கு திருநாமங்கள். இவற்றில் வான்மீகி நாதர் சந்நிதி அதன் தொன்மையை அறுதியிட்டு கூற முடியாத அளவிற்கு மிகப் பழமையானது. சமயக்குறவர்களாலும் இதர நாயன்மார்களாலும் பாடற்பெற்ற தலம். ஆரூர் அறநெறி திருக்கோயில். நமிநந்தியடிகள் நாயனார் தண்ணீரால் திருவிளக்கேற்றி வைத்து வழிபட்ட திருக்கோயிலாகும். சுந்தரமூர்த்தி நாயனார் பொருட்டு பறவை நாச்சியாரிடம் சிவபெருமான் இருமுறை நள்ளிரவில் தூது நடந்து சென்ற திருவீதியை உடையது. திருவாரூர் திருவீதிகள் அடிமுடி தேடிய திருவீதிகள் என்ற பெயரைக் கொண்டவை. இச்செய்தியை அடியேற்கு எளிவந்த தூதனை என்னும் அவரது தேவாரப் பகுதி உறுதிப்படுத்தும். இத்தலம் பிறக்க முத்தி திருவாரூர் என்று புகழப்படும் சிறப்பினது. தர்சனாது அப்ரசதசி ஸ்மரணாது அருணாசலம் காசியாந்த் மரணாம் முக்திகி ஜனநாத் கமலாலயே. தண்டியடிகள், கழச்சிங்கர்,
செருத்துணையார், விரன் மெண்டர், நமிநந்தியடிகள் முதலிய நாயன்மார்களின் திருத்தொண்டுகள் பரிமளித்த பதி இதுவே. கமலை ஞான பிரகாசரும் இங்கிருந்தவரே. இத்தலத்தின் தேர், திருவிழா, திருக்கோவில், திருக்குளம் ஆகியன மிகப் பெருமை வாய்ந்தது. திருவாரூர் தேரை அப்பர் சுவாமிகள் தனது தேவாரத்தில் குறிப்பிடுகிறார். இத்தலம் வீதி பிராகாரங்களையும் சேர்த்து 5 பிராகாரங்களைக் கொண்டுள்ளது. கோயில் 5 வேலி, குளம் 5 வேலி. கோயில் 5 வேலி, குளம் 5 வேலி, ஓடை 5 வேலி என்பது இங்கு வழங்கப்படும் பழமொழி என்று போற்றப்படும் மிகப்பெரிய சிவாலயமும் கமலாலயம் என்ற தீர்த்தமும் உடைய தலம். இத்தலம் மொத்தம் 4 தீர்த்தங்களைக் கொண்டது. 1. கமலாலயம். இது 5 வேலி பரப்புடையது, தேவதீர்த்தம் எனப்படுகிறது. 2. சங்கு தீர்த்தம். இது ஆயிரங்கால் மண்டபத்தின் அருகிலுள்ளது, அமுத தீர்த்தம் என்றும் பெயர். 3. கயா தீர்த்தம். இது ஊருக்கு அப்பால் கேக்கரை என்று வழங்குமிடத்தில் உள்ளது. 4. வாணி தீர்த்தம். சரஸ்வதி தீர்த்தம் மேற்கு பெரிய பிரகாரத்தில் சித்திரசபை மண்டபத்திற்கு எதிரில் உள்ளது. மேற்கண்ட தீர்த்தங்கள் தவிர செங்கழுநீரோடை எனப்படும் நீரோடை கோயிலுக்கு அப்பால் 1 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. ஆரூர் தலம் 2 பாடல் பெற்ற தலங்களையும் ஒரு வைப்பு தலத்தையும் கோயிலுக்குள்ளும், ஆரூர் பறவையுண் மண்டலை என்ற மற்றொரு தலத்தை கோவிலுக்கு அருகிலும் கொண்ட மேன்மை மிக்கது. இம்மணிமுத்தாற்றில் இப்பொன்னை இட்டு ஆரூர் கமலாலய திருக்குளத்தில் எடுத்துக்கொள் என்று முதுகுன்றத்தீசரால் சுந்தரரை பணிக்கப்பட்டு, அதன்படி கமலாலய திருக்குளத்தில் பொன் எடுக்கப்பட்ட தலம். பறவை நாச்சியார் வாழ்ந்த பதி. காஞ்சிபுரத்தில் இடக்கண் பெற்ற சுந்தரர் மீளா அடிமை என்று தொடங்கும் திருப்பதிகத்தை பாடி தானிழந்த வலக்கண்ணை இப்பதியில் பெற்றார். சுந்தரர் திருத்தொண்டத் தொகையை பாடுவதற்கு அடியார்களின் பெருமைகளை விளக்கிய பெருமை இப்பதிக்கேயுரியது. இது முசுகுந்த சோழன், மனு நீதிச் சோழன் ஆகியோர் ஆட்சி வாழ்ந்த செய்த சீர்மையுடைய பதி. தண்டியடிகள் அவதரித்த மற்றும் முத்தியடைந்த திருத்தலம். 63 நமிநந்தி அடிகள், செருத்துணை நாயனார், கழற்சிங்கர், விரண்மிண்டர் ஆகியோரின் முக்தித்தலம். சுந்தரமூர்த்தி நாயனாரின் தாயாரான இசைஞானியார் ஞான சிவாச்சாரியாருக்கு மகளாக அவதரித்த கமலாபுரம் தலம். இது திருவாரூரிலிருந்து மன்னார்குடி பாதையில் 7 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இத்தலத்தில் சிவன் கோயில் ஏதுமில்லை. 2005. திருவாரூர் தெற்கு கோபுரத்திற்கு வெளியே பறவையார் வாழ்ந்த கிழக்கு நோக்கிய மாளிகை வளாகத்தில் இசைஞானியாருக்கு திருவுருவச் சிலை உள்ளது. திருவாரூர் கோயில், குளம், வீதி, தேர்த்திருவிழா ஆகியவற்றைப் பற்றிய தேவாரத் திருப்பாடல்களைக் கொண்ட திருத்தலம். சோழர்கள், பாண்டியர்கள், விசயநகர பேரரசின் நாயக்க மன்னர்கள் ஆகியோரின் கல்வெட்டுகள் மொத்தம் 65 உள்ளன.